பாலா உபாசகராக இருந்து நவசக்தி யாகத்தையும் சிறப்பாக செய்து பல மக்களுக்கு வெளியவே தெரியலைங்க. நாங்கள் போய் பார்க்கும்பொழுது அவங்க மிக சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க. அவங்க செய்கிறது வெளியவே தெரியல, ரொம்ப எளிமையாக செஞ்சிட்ருக்காங்க. அவ்வளோ அற்புதமாக பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தன் தந்தையே குருவாக ஏற்றுக்கொண்டு அந்த கோயிலை மிக சிறப்பாக வழிநடத்தி அனைத்து அன்பர்களையும் இங்கே இருக்கிற சாதாரண மக்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களோட பேசி அவங்களுக்கு என்ன வேணும் எல்லாம் கேட்டு மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட இவர்களை சும்மா எப்படி நிறுவப்படுது, தந்தையவே குருவாக வந்துட்டு அடைஞ்சு அதை மிக சிறப்பாக தன் தந்தைக்கு அப்புறம் அந்த கோயிலை வழிநடத்தி இந்த தலைமுறைக்கு காட்டணும். உலகத்தில் பக்தி ஞானம் எல்லாம் செழிக்கிறதுக்கு இதில் என்ன இருக்குது இங்கே வாங்கன்னு சொல்லி அங்கே வந்தவங்களுக்கு தான் தெரியும். அந்த அளவில் போய் உட்காந்தோம்னா அவ்வளோ அருமையாக தியானம் சித்திக்குது. நம்ம எப்படி தியானத்தில் அங்கே போய் மன்றத்தில் நம்ம ஆரம்பிக்கும் போது எப்படி சித்திக்குதோ அதுபோல் அங்கே போய் உட்கார்ந்தாலே சித்திக்குது. உங்களுக்குலாம் வாய்ப்பு இருந்தால் ஒரு தடவை வந்து அந்த பாலாபீடத்துக்கு இந்த பைபாஸில் இருக்குங்க, நடராஜன் நகர் இருக்குது, வந்து பாருங்கள். ரொம்ப சிறப்பான விஷயம். அப்போ அந்த வகையில் குருவின் பாதையை வழி, குருவின் பார்வையே வரம், குருவின் கருத்தைய மந்திரம், குருவின் எழுத்திய வாழ்த்து, குருவின் எண்ணமே அருள், குரு வழி நடத்தலே வாழ்வு, குருவாய் நிற்றலே தெய்வம் என்று தனது தந்தையை குருவாக கொண்டு மிக சிறப்பாக குரு வழி நடந்து 1000 உறவுகள் இருந்தாலும் 1000 தொண்டு செய்தாலும் 1000 இரவு எடுத்தாலும் ஆனந்த வாழ்வது குருவால் மட்டுமே சாத்தியம் என்று குரு வழி நடந்து உலகத்தில் இந்த பக்தி மார்க்கத்தை ஞான மார்க்கமாக யோக மார்க்கமாக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற உயர் திரு சந்தியோக திலகம் பாலா உபாசகர் உயர் திரு செல்வரத்னம் தீட்சிதர் ஐயா அவர்களை மகளிர் தின சிறப்புரையாற்ற உங்களின் சார்பாக வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். भस्मव्या पाण्डुरांग शशिशकलधरो ज्ञानमुद्राक्षमाला वीणा पुस्तैर्विराजत्करकमलधरो योगपट्टाभिरामः व्याख्यापीठे निषण्ण मुनिवरनिगरै सेव्यमान प्रसन्न सव्यालकृत्तिवास सततमवतु मां दक्षिणामूर्तिईशः विचित्रं वटधरोर्मूले शिष्या वृद्धा गुरोर्युवा गुरोस्तु मौनव्याख्यानं शिष्यास्तु छिन्न संशयः பாலா என்னிட பாபங்கள் விலகும், பாலா என்னிட பிணிகளும் ஓடும், பாலா என்னிட 16 பெருகும், பாலா நாமமதில் வாழும் ஓகுவே. ஜெய் ஸ்ரீ மாதா. இங்கே கூடியிருக்கக்கூடிய அத்துணை ஆன்றோர் சான்றோர் பெருமக்களுக்கும் நமது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதற்கு முன்னாடி நமது பாண்டிச்சேரி கிருஷ்ணசுவாமி ஐயா அவர்கள் சிறப்புட யோகமும் யோக வாழ்வும் என்ற தலைப்பிலே சிறப்பான ஒரு பேருரை ஆற்றினார்கள். அந்த பேருரையிலே வேதாத்திரியம் எதை பற்றி விளக்குகின்றது, வேதாத்திரியம் எது யோகம் என்று சொல்கின்றது என்பதை எல்லாம் ரொம்ப சிறப்பாக விளக்கி புரிய வைத்தார்கள். யோகம் என்ற தாற்பயம் தவம் என்ற நிலை என்று உணர்த்தினார். அதிருஷ்டம் என்று அதற்கு விளக்கமும் கொடுத்தார்கள். திருஷ்டம் இல்லாதது எல்லாம் அதிருஷ்டம் என்று அதற்கு உணர்வு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை அந்த யோக வாழ்வு நம்மை வழிநடத்தும் என்பதை சிறப்புற சொல்லி அமர்ந்திருக்கின்றார்கள். இன்றைய தினம் உலக மகளிர் தினம். இந்த
மகளிர் தினத்துல எங்க கொண்டாடணும், இந்த வேதாந்தத்தை பத்தி பேசணும் அப்படிங்கிற ஒரு பெரிய நிச்சயமான உண்மை கூட்டம், உண்மை மன்றம், உண்மை சந்திப்பு என்று சொன்னால் அது சிதம்பரத்தில் இங்கே நடப்பதுதான் சரியான ஒன்று என்பது என்னுடைய கருத்து. முதல்ல ஐயா சொன்னாங்க எல்லாரும் அவங்கவுங்க பேரையும் ஊரையும் அறிமுகப்படுத்தி கொடுத்தாங்கன்னு சொல்லி. ஆனா மகர்ஷி மட்டும் என்ன சொன்னாங்க? வேதாத்ரி வெட்டவெளி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வெட்டவெளி என்பதற்கு மறுபெயர் என்ன அப்படின்னா ஆகாசம். இந்த க்ஷேத்திரத்துடைய மகிமை என்ன? ஆகாச க்ஷேத்திரம். அப்போ வேதாத்ரி எங்கேன்னு சொன்னார்? அதனுடைய இருப்பிடம் வெட்டவெளின்னு சொன்னார், ஆகாசம் சொல்றீங்க. அப்போ அந்த ஆகாச ஸ்தலம் எங்க இருக்கு? நாம் எங்க இருக்கோம்? அப்போ வேற்றுமை இல்லை. அப்போ அவருடைய நிகழ்ச்சியை, யோகத்தையும் யோக வாழ்வையும் பற்றி பேசுகின்றோம், அவருடைய உணர்வுகளை பேசுகின்றோம், அவருடைய போதனைகளை ஏற்கின்றோம் என்றால் எந்த இடம் சரியான இடம்? சிதம்பரம். இந்த மன்றம் சரியான. சரி, அதுக்கடுத்து மகளிர் தினம். மகளிர் தினம்னு சொன்னாலே நமக்கு பெண்களை பற்றி நினைவு வருகின்றது. பெண்களுக்கு உயர்ந்ததான கோயில் கொண்டது எங்க அப்படின்னு கேட்டா என்ன? பெண்களுக்கு உயர்வு கொண்ட கோயில் எது? மதுரை இல்லையா? எல்லாரும் அமைதியா இருக்க. சிதம்பரத்தை மாறிட்டீங்க போல இருக்கு. அப்போ சிதம்பரத்திலிருந்து மதுரையில இருக்கக்கூடிய பெண்ணுக்கு முக்கியத்துவத்தை பேசுகின்றோம்னா எது சரி அப்படின்னு கேட்டா, பெண்ணுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தினத்தை பெண் ஆட்சி செய்யக்கூடிய அந்த நாட்டிலே, அந்த தேசத்திலே போற்றுவதற்கு விட பெண்ணுக்கும் ஆணுக்கும் சரி சமம் என்று சொல்லக்கூடிய இந்த சிதம்பரம் மன்றிலே, சிதம்பரம் ஆண் ஆட்சி கிடையாதுங்க. எல்லாருமே ஆண் ஆட்சி சிதம்பரம், பெண் ஆட்சின்னா மதுரைன்னு சொல்லுவாங்க. என்னைக்குமே ஆண் ஆட்சி தனியாக கிடையாது. ஆண் ஆட்சி செய்தான் என்றால் பெண் அரியணையில் பக்கத்தில் அமர்ந்திருப்பார். எந்த வேணாலும் ராஜாவுடைய சரித்திரத்தில் நீங்க பார்க்கலாம். அதே அல்லிராணி மாதிரி பெண் ராஜ்யம் இருக்கக்கூடிய இடத்துல ஆணுக்கு அங்க அரியணையில இடம் இல்லை. இதை நினைவு வச்சுக்கோங்க. அப்போ இங்க ஆண் ஆட்சி கிடையாதுங்க. சிதம்பரம்னு சொன்னா என்ன? இருபாலரும் ஒரே அரங்கிலே அமர்ந்து ஆட்சி செய்யக்கூடிய திருக்கோலம். நடராஜாவுடைய சன்னதியில பார்த்தா எப்படி இருக்காங்க? சிவகாம சுந்தரியும் நடராஜமூர்த்தியும் சேர்ந்து ஒரே பீடத்தில் அமர்ந்திருக்காங்க. இதைத்தான் நம்ம சிதம்பரம்னு கொண்டாடுறோம். அப்படி இருபாலர்களும் கொண்டாடக்கூடிய இந்த சிதம்பர கஷேத்திரத்துல பெண்களுக்கான தினம் கொண்டாடப்படுவது மிகவும் சிறப்புடையது என்று நமது கருத்து. அந்த தினத்துல நம்மையும் இங்கே அழைத்து ஒரு வார்த்தை பேச சொல்லியிருக்காங்க. நான் ரொம்ப டைம் எடுத்துக்க போதில் அதுக்கு அடுத்தது நமக்கு ஸ்பெஷல் ஸ்பீச்சர் வந்திருக்காங்க. டாக்டர் மேடம் அவங்க சிறப்பாக பேச போறாங்க பெண்கள் தினத்தை பத்தி. ஏன்னா இன்னைக்கு பெண்கள் தினத்தை பத்தி பெண்கள் பேசுறதை விட பெண்கள் தினத்தை ஆண்கள் பேசுறதுதான் அவசியம். அது எல்லாருமே பெண்கள் தினம் பெண்கள் தினம், பெண்கள் கூட்டம் இருக்கிற இடத்துல ஆண்களுக்கு இடமே கிடையாதுன்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா ஆண்கள் வந்தாதான் பெண்களுடைய மகிமை தெரியும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்கள் வரலன்னா என்னைக்கு யாரான்னு சொல்லுங்க, நான் அழகா இருக்கேன்னு பெண்கள் சொல்வீங்களே தவிர மற்றவங்க அழகா இருக்காங்க, நல்ல புடவை கட்டிருக்காங்க, நல்ல நகை போட்டிருக்காங்க யாரும் வர்ணிப்பீங்களா? யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. மாட்டீங்க. சொல்லுவோம். அது உள்ள இருக்காது, ஃபுல்லா முழுசா வர. அப்போ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை யார் ஒருவர் சொல்ல முடியும்னு சொன்னா ஒரு ஆணால் மட்டும்தான் சொல்லணும். எல்லாரும் இந்த மகளிர் தினத்தை என்ன செய்யணும்னு ஆசைப்படுறாங்க? மகளிருக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் கொடுத்துடணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் கொஞ்சம் மகளிர் தினம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு, நிஜமாகவே நடந்த நிகழ்வு. என்ன பண்ணினாரு? நாளைக்கு மகளிர் தினம், அதனால நாளைக்கு ஃபுல்லா அவனுக்கு கால். நீ அதனால காலையிலிருந்து இரவு வரைக்கும் நீ செய்யக்கூடிய எல்லா பணிவிடைகளும் நான் பண்ண போறேன் அப்படின்னு சரியா சொல்லிட்டேன். சந்தோஷங்க. அந்த அம்மாவுக்கு ரொம்ப தலை கால் புரியல. ஆஹா, இன்னைக்கு நமக்கு ஹாலிடே கொடுத்துட்டாரப்பா. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை கூட ஹாலிடே கிடைக்காத ஒரே ஒரு ஜீவன் பெண்ணினம் மட்டும்தான். ஆண்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் உண்டு, அப்புறம் ரிலீஜியஸ் ஹாலிடேஸ் உண்டு. எல்லா நேரத்திலையும் வேணும்னா ஹாலிடே எடுத்துக்கலாம். ஆனா பெண்கள் பாவங்க, கொரோனால எத்தனை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவதிப்பட்டாங்கன்னு அவங்கவுங்க மறைவா சொல்லும். முதல்ல ஆரம்பிக்கும் போது நல்லா இருந்துச்சு.
ஆரம்பிச்ச முதல் 2 மாசங்கள் கட்டுப்பாடோட வீட்டுக்குள்ளே இருந்த போது எப்படா இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதான்னு பெண்கள் ஏங்கின தினம் வந்தது. பெண்கள் ஏங்கினதுனாலதான் அந்த நாளே அமைஞ்சது. நான் சொல்லிட்டு இருந்தேன், பெண்கள் இந்த மாதிரி ஏங்கி தவிச்சாங்க. வீட்டுக்காரருக்கு நம்ம கையால சுவையா பரிமாற முடியல, சமைச்சத சூடா, பசங்களை நம்மளை கவனிக்க முடியல நம்மளால, இப்படி ஓடிட்டே இருக்கோமே, எப்பதான் உட்கார்ந்து இந்த குடும்பத்தை முழுமையா நம்ம கண்ணால பார்க்க போறோம்னு நினைச்ச காலம், பெண்கள் தவம் பண்ணின காலத்தினாலதான் இந்த பேர் கொண்ட விஷ கிருமியே உருவாயிடும். எல்லாரையும் கட்டுப்பாட வீட்டுல உட்கார வச்சு பெண்கள் தவம் பலிக்க வேண்டும் என்பதற்காக அது பலிச்சிச்சு. 2 மாசம் ஆச்சுங்க. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் சொல்லுவாங்க. 3 மாசம் வச்சுங்க. 3 மாசம் 90 நாளைக்கு தாக்கி பிடிச்சிட்டாங்க. ஒரு 90 நாளைக்கு மேலதான் யோசிச்சாங்க, இவங்க எல்லாம் இப்படி வெளியே போகாம உட்கார்ந்தாங்கன்னா, காலையில காஃபி கொடுத்தோமா, டிஃபன் கொடுத்தோமா, வெளில அனுப்பிச்சோமா, நம்ம வேலைகளை பார்த்தோமா, சாப்பாடு செஞ்சு வச்சோமா, இல்ல அந்த வேலையை முடிச்சு வரும்போது அவங்களுக்கு டிஃபன் கொடுத்து படுக்க வச்சோமான்னா நமக்கு நிறைய நம்மளுடைய சொந்த வேலைகள் அலுவலகத்துல பேசலாம், பார்க்கலாம். ஆனா இப்படி உட்கார வச்சு சுத்தமா 90 நாளும் 24x7ங்கிற மாதிரி 24x90 சுத்தமா முடிச்சுட்டாங்க. அடேங்கப்பா, எப்ப வரப்போவாங்க, எப்ப ஆபீஸ் திறப்பாங்க, எப்ப ஸ்கூல் திறப்பாங்க. இன்னமும் சில பெற்றோர்கள் அவதிப்பட்டு தான் இருக்காங்க, எப்பதான் இந்த ஸ்கூலை சரியா திறந்து இந்த பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போகவோ தெரியல. அப்படி இந்த நேரத்துல ஒரு நாள் நமக்கு ஹாலிடே அப்படின்னு, இந்த அலுவலா இருக்கிற நேரத்துல உனக்கு ஹாலிடே அப்படின்ட்டு இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே என்ன சொன்னாரு, சரி நாளைக்கு என்னென்ன செய்யணும், எப்ப எப்படி பண்ணணும் எல்லாம் அஜெண்டா லிஸ்ட் ரெடி பண்ணாங்க. ஓகே, எல்லாம் எங்க அம்மா எடுத்து சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்ட பிறகு ஓகே, இந்த வாஷிங் மிஷினை எப்படி ஆன் பண்ணணும்னு சொல்லி காட்டு, இந்த குக்கரை எப்படி ஆன் பண்ணணும்னு சொல்லி காட்டு, இந்த அடுப்பை எப்படி ஆன் பண்ணணும்னு சொல்லி காட்டு, வெந்நீர் எப்படி வைக்கணும்னு சொல்லி காட்டு. எல்லாத்தையும் கேட்டேன், எல்லாத்தையும் செஞ்சாங்க. சரி, இந்த நாளைக்கு சமையலுக்கு ஆகணும்ல, காலையில என்ன டிஃபன், நீ மாவு கொஞ்சம் அரைச்சு வச்சிரு ஃப்ரிட்ஜில், சட்னியை கொஞ்சம் அரைச்சு வச்சிரு, சாம்பாரை கொதிக்க வச்சு நல்ல காய வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிரு, நாளைக்கு என்ன பண்ண முடியும் அதை எடுத்து நான் சூடு பண்ணி உனக்கு பரிமாறுவேன். அப்ப எப்படிப்பட்ட அருமையான மகளிர் தினம் கொண்டாடலாம். இது நல்ல மகளிர் தினம். மகளிர் தினம் என்றால் மகளிருக்கு உள்ள அருமையை சோதிக்கிறது, மகளிர்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும். எத்தனை பேருங்க வெளிப்படுத்துறீங்க? அவங்க உங்க வீட்டுக்காரி கிட்ட இருக்கிற எத்தனை திறமைகள். எவ்வளவு ஐஏஎஸ் படிச்ச கொண்டாட்டியும் வீட்டுல தான் இருக்காங்க, ஒண்ணுமே படிக்காத கொண்டாட்டி வீட்டுல தான் இருக்காங்க. ஒண்ணுமே படிக்காத கொண்டாடி கிட்ட ஒண்ணுமே திறமை இல்லைன்னு அர்த்தம் இல்லை, ஐஏஎஸ் படிச்ச கொண்டாடி கிட்ட நிறைய திறமை இருக்குன்னு அர்த்தம் இல்லை. எல்லா திறமையும் முடக்கப்படுகின்றது வீட்டுக்குள்ள. அது கூடாதுங்கிறத ஞாபகப்படுத்துறது இந்த மகளிர் தினமே. அந்த அருமை பெருமை திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும். என் மனைவி ஓவியத்தில் சிறந்தவள், என் மனைவி சிங்காரத்தில் சிறந்தவள், என் மனைவி நாட்டியத்தில் சிறந்தவள், என் மனைவி பாட்டிலே சிறந்தவள் அப்படின்னு தான் மட்டுமே அனுபவிக்கணும்னு இருக்கக்கூடிய சிற்றறிவை கொஞ்சம் பெருசாக்கி வெட்ட வெளியில கொண்டு வாங்க. இதத்தான் மகரிஷி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், தன் மனைவிக்கே முக்கியத்துவம் கொடுத்தாருங்கிறத கதைகளை நம்ம படிக்கணும். அப்ப நம்ம எந்த மரபுல இருக்கோம், அந்த இங்க ஆன்மீக மரபுல நடராஜரும் பாதி இடத்தை கொடுத்திருக்கார். அப்போ சிவகாம சுந்தரிக்கு எந்த நிலையில் இருக்கோ அதே மாதிரி பெண்ணுக்கு நாம் சம உரிமை கொடுக்கணும். 50% விழுக்காடு அவங்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்கறது விஷயம் இல்லை. உங்களுடைய மனசுல இப்ப அதான் கேட்டேன், எத்தனை பேர் அடுத்த பெண்களுடைய அழகை கர்ணிப்பீர்கள்? முடியாது. ஏன்னா முழுமையாக இருக்காது. ஒரு 10 விழுக்காடு உண்மை இருக்கும், அது 20 விழுக்காடு பொய்மை இருக்கும். ஆனா முழுமையாக 50 விழுக்காடு பெண்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்கிறோம், முக்கியத்துவம் கொடுக்கிறோம் சொன்னா இங்க கொடுங்க. அதத்தான் இறைவன் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார். பிரம்மா சரஸ்வதி, லக்ஷ்மி நாராயணன், உமா மகேஸ்வர். பிரம்மா சரஸ்வதி முதல்ல பெண்ணுக்கு திருமணம் ஆகும் பொழுது முன்னாடி நிச்சயதார்த்தம்ங்கிற விஷயத்துல உனக்கு எல்லா விதமான அதிகாரத்தையும் நான் கொடுக்க இருக்கேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறான். அதுதான் பேர் வான் நிச்சயம் அப்படிங்கிறது. நிச்சயதார்த்தம் பேர் என்னன்னா, நம்ம எல்லாரும் கூடி இருந்து டிஃபன் சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிட்டு போறதுக்கு பேர் நிச்சயதார்த்தம் இல்லை. மணமகன் மணமகளை பார்த்து என்னுடைய எல்லா விஷயங்களிலும் நன்மை தீமைகளிலும் பாங்களிலும் பண்பிலும் பாவங்களிலும் புண்ணியங்களிலும் உனக்கு பங்கு தருகின்றேன் வா என்று உரிமையாக தன்னுடைய வாக்கினாலே அவனுக்கு உரிமை கொடுக்கின்றான். அதுதான் பேர் நிச்சயதார்த்தம், வான் நிச்சயம்னு பேர். அதை என்ன காட்டுறது? பிரம்மா சரஸ்வதியுடைய சூழல் நமக்கு நினைவு கூறுகின்றது. சரஸ்வதி பிரம்மாவிடம் எங்க இருக்கா? வாக்கில் இருக்கா. நாக்கில் இருப்பதனால்தான் அவளுக்கு சரஸ்வதி இருக்கு, நாவரசி இருக்கு.
அப்போ பிரம்மாவுடைய நாவில் இடம் கொண்டவள். அதற்கு அடுத்த நிலைப்பாடு தான் திருமணம். திருமணம் என்ற நிலையிலே கை கோர்த்து என்னுடைய ஹிருதயத்திலே உன்னை ஏற்கின்றேன், மம ஹிருதயே ஹிருதயந்தே அஸ்து மம சித்தே சித்தமஸ்துதே அப்படின்னு வேதம் சொல்றது. இதை சொல்லிதான் பெண்ணை தொடரும். அந்த பெண்ணை தொடும் போது என் ஹிருதயத்திற்குள் உனக்கு இடம் கொடுக்கின்றேன், முழுமையாக உன்னுடைய திறமைகளுக்கும் செயலுக்கும் உன்னுடைய செயல்பாட்டிற்கும் வெளிப்பாட்டிற்கும் எல்லாத்துக்கும் நான் உறுதுணையாக இருப்பேன். ஏன்னா ஹிருதயங்கிறது ஒண்ணுதானே, உறுப்புல எல்லாமே ரெண்டு இருக்கு, கிட்னி கூட ரெண்டு இருக்குங்கிற, ஆனா ஹார்ட் ரெண்டு இருக்குங்களா? ஒண்ணுதான். அப்ப அந்த ஹார்ட் ஒண்ணுதான் இருக்கு, அந்த உள்ள உனக்கு ஷேர் கொடுக்குறேன் அப்படின்னு உண்மையான ஒரு ஏற்புடை செய்யக்கூடியது திருமண நிகழ்ச்சி. அதை மகாலட்சுமி மகாநாராயணன் சொல்லி காட்டுறாங்க. மகாவிஷ்ணுடைய மார்பில் மகாலட்சுமியை ஏந்தி கொள்கின்றார். அதற்கு அடுத்தது ஈருடல் ஊருடல் ஆவது. அப்போ அந்த நிலையில வரும் பொழுது பரமசிவனுடைய தத்துவம் அங்கே மேற்கொள்ளப்படுகின்றது. தன்னுடைய சரி பாதி உடலை உனக்கு அர்ப்பணிக்கின்றேன், என்னுடைய புண்ணியங்கள் எல்லாம் உனக்கு சேரும், உன்னுடைய புண்ணியங்கள் எனக்கு சேராது, உன்னுடைய பாபங்களில் நான் பங்கு கொள்கின்றேன். ஏன்னா பெண்ணுடைய நன்மைக்கு யாருமே ஷேர் போகக்கூடாது. அவங்க கிட்ட நிறைய துன்பங்கள் இருக்கு, அந்த துன்பத்தை யார் ஷேர் பண்றாங்களோ அவர் தான் உண்மையான கணவன். அவர்கிட்ட இருக்கக்கூடிய துன்பத்தை யார் ஒருவன் ஷேர் செய்கின்றானோ அவன் தான் உண்மையான கணவன். நிறைய பாத்தீங்கன்னா உடல்நிலை குன்றி ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்றவங்க போய் கேட்டீங்கன்னா நிறைய பேர் வீட்டுக்காரங்கள்ட்ட நல்லா ஃப்ரீயா பேசாததுனால தான் காரணம். நிறைய மனசு விட்டு நம்மளுடைய குறைகளை சங்கடங்களை மனையாள்கிட்ட சொல்றதோ, மனையாள்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை சங்கடங்களை கணவன்கிட்ட சொல்றதோ இல்லாம போனதன் காரணமாகத்தான் இப்போ இவ்வளவு விதமான டிசீசஸ் பரவிட்டு இருக்கு. இவ்வளவு டிசீசஸ் பெயர் கொண்டு வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் தான் நாம் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அதற்குத்தான் இந்த மகளிர் தினம் நமக்கு நினைவு கூறக்கூடிய தினமாக இருக்கு. ஆகையினால மகளிருக்கு நாம இன்னைக்கு இடம் கொடுத்துட்டு இன்னைக்கு டிஃபன் காஃபி ஃபுல்லா இன்னைக்கு முழு சாப்பாடுங்க, அதனால யாரும் சமைக்கவே வேணாம்னு இங்க உட்கார்ந்து சாப்பிட்டு போடலாங்கிறதுக்காக மட்டும் இந்த மகளிர் தினம் இங்கே கொண்டாடப்படவில்லை. என்ன செய்யணும்? முழுமையாக தன்னுடைய மனையாளுக்கு பாதி உடல் கொடுத்த பரமேஸ்வரன் போல சரிசமமாக அரியணை அமர்த்திய இறைவன் பால் பற்று கொண்டார் போல் தனக்கு முதலிடம் நான் இங்கே உருவெடுக்க வேண்டி இந்த உலகத்திற்கெல்லாம் நான் ஒரு காரணமாக ஆக வேண்டும் என்றால் அதற்கு வழி கொடுத்த என் மனைவி தான் என்னுடைய வழிகாட்டி, என் மனைவி தான் என்னுடைய முதுகெலும்பு சொன்ன வேதாந்தி மகர்ஷியம் போல நாமும் அந்த மனைவிக்கு சரியானதொரு அங்கத்தை, சரியானதொரு மன்றத்தை, அரங்கத்தை நாம் உருவாக்கி தர வேண்டும். அவர்களுடைய திறமைகளை வெளிக்கொள்ள வேண்டும். என்னுடைய இந்த வாழ்வியல்ல முக்கியத்துவமான ஒரு விஷயம், நம்ம பாலாவை வழிபடக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றவனாக இருக்கின்றேன். பாலான்னு சொன்னா குண்டலினி சக்திகளிலேயே மூலாதாரமாக இயங்கக்கூடிய சக்தியாக பல சித்தர்களாலே வாழை என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வம். அப்படிப்பட்ட ஒரு சாக்த வழிபாட்டிலே அடியனை புகுத்திய சான்றோர் குருமார்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து, இந்த மண் உலகில் நான் பிறக்க முழு காரணமாக இருந்த பெண்ணாணையும் தாய்க்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டும், இந்த மண் உலகத்திலே நான் ஓங்கி வளர்வதற்கு உறுதுணையாக என்னை 10வது படிக்கிற வரைக்கும், 5வது படிக்கிற 10வது படிக்கிற வரைக்கும் என்னை இடுப்புல தான் தூக்கி கொண்டு ஸ்கூல்ல இருக்குவாங்க. அப்படின்னா நான் எவ்வளவு ஹைட்டா இருப்பேன் பார்த்துக்கேன். ஆனா இப்போ லீனா தான், இப்போ ஸ்டவுட்டா இருக்கேன். என் பாட்டி அப்படிதான் தூக்கிட்டு போவாங்க. அப்படிப்பட்ட என்னுடைய பாட்டிக்கு என்னுடைய வணக்கத்தையும், இந்த அரங்கில எந்த அரங்கிலையும் நான் போய் நிற்கும் போது எனக்கு ஒரு பெருமை கிடைக்குதுன்னா என்னுடைய மனைவி தான் காரணம். அந்த மனைவிக்கு இந்த இடத்துல அவருடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு தான் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நாங்க அதுக்கு முழு சம்மதத்தை தெரிவிக்கிறோம்னு சொல்லி என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய மகிழ்ச்சியையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, எனக்கு கிடைச்சதெல்லாம் 3 முத்துங்க, 2 பொண்ணு 1 பேத்தி. அவங்களுக்கு எல்லாமே என்னுடைய இந்த பெண்கள் தினத்துல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய நண்பர்களாக, என்னுடைய குழாங்களாக, என்னுடைய சீடர்களாக வரக்கூடிய அத்துணை பெண்மணிகளுக்கும் இந்த தினம், இந்த பெண்கள் தினத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோருக்கும் சொல்லக்கூடியது ஒரே ஒரு சத்தியமான தர்மம் ஒன்று இருக்கு. சத்தியம் மாதா பிதா ஞானம் தர்மோ பிராதா தயாசகா சாந்தி பத்னி க்ஷமா புத்திரா ஷடேதே மம பாந்தவாக. உறவு 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 என்று சொல்வது வெறும் உறவு வாயினால் கூப்பிடுவதும் அல்ல, அதற்கு உருவம் உண்டு, உறவுக்கு ஒரு உறவும் உண்டு. அதுதான் சத்தியம் மாதா.
உண்மையை பேசுவதை நமக்கு தாயாக கருத வேண்டும். பிதா ஞானம், ஞானத்தை நம்முடைய தந்தையாக கருத வேண்டும். தர்மோ பிராதா, தர்மம் செய்வதை நமது சகோதரனாக கொள்ள வேண்டும். தயா சகா, நாம் கருணையோடு திகழக்கூடிய எண்ணத்தை நண்பனாக எப்போது நட்பாகவே அது கொண்டாட வேண்டும். சாந்தி பத்னி, மனைவி என்றால் அமைதி என்றே உணர்வு கொள்ள வேண்டும். க்ஷமா புத்திரஹா, மன்னிக்கும் திறனே, மன்னிப்பதே நம்முடைய குழந்தைகளாக கொண்டோமானால் இந்த 6 உறவுகளும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்வில் மேம்படுத்த உறுதுணையாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு வாய்ப்பளித்த இந்த மன்ற அரங்கங்களுக்கும் இந்த சிதம்பரம் தில்லை சிற்றம்பலம் அறக்கட்டளைக்கும் மற்றும் ஜெகதீஸ்வரன் ஐயா, நமது அம்மையார் அவர்கள், துர்காதேவி அம்மையார் அவர்கள், இவர்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு அமைகின்றேன். நன்றி, வணக்கம். ஆனந்தம்.